இன்றும் சமுதாயத்தில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று பெண்களின் உரிமை. பெண்களுக்கு அவர்களின் உரிமை அனைத்தும் முழுமையாக பெறப்பட்டது என்றால் இல்லை என்றே கூறலாம். இன்றும் சட்ட நிபுணர்களும் அரசாங்கமும் பெண்களுக்கான உரிமைகளை திட்டமிடுவதில் பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் முழுமையாக பெண்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படவில்லை. இன்னும் உலகில் பல இடங்களில் பெண்கள் அடிமைப்பட்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே படைத்த இறைவன் தன்னுடைய இறுதி வேதமான திருக்குரானில் பெண்களுக்கான உரிமைகளைப் பற்றி மிகத் தெளிவாக இறைவன் குறிப்பிட்டு இருக்கின்றான். இஸ்லாமில் பெண்ணுரிமை ஆணும் பெண்ணும் சமமே படைத்த இறைவன் தன்னுடைய திருமறையில் இவ்வாறு விளக்குகின்றான். மனிதர்களே, நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆன்மாவில் இருந்து உற்பத்தி செய்தான். ஆரம்பத்தில் அந்த ஒருவரை படைத்து அவரிலிருந்து அவருடைய மனைவியை படைத்தான். பின்பு அவ்விருவரிலிருந்து ஆண்கள் பெண்கள் என பலரை இப்பூமியில் பரப்பினான். இது பெண்களும் ஆண்களும் படைப்பில் சமம், உயர்வு, தாழ்வு இன்றி இருப்பதை காட்டுகிறது. பெண்களுக்கு சொத்தில் பங்கு இன்று சொத்துக்காக எத்தனையோ பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பெண்களுக்கு அவர்களின் பங்கை கொடுக்க மக்கள் இன்னும் யோசித்துக் கொண்டேதான் இருக்கின்றார்கள். ஆனால் இதை படைத்த இறைவன் பெண்களுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்பதை மிக தெளிவாக விளக்கியுள்ளான். தந்தையரும் தாயாரும் விட்டுச் சென்றதில் ஆண்களுக்கு பங்கு உண்டு, பெண்களுக்கும் பங்கு உண்டு. அது சிறியதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட பங்கு. உங்கள் சந்ததியில் ஆணும் பெண்ணும் இருந்தால் ஓர் ஆணுக்கு 2 பெண்களுக்குரியது போன்ற பாகம் உண்டென்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான். சந்ததிகளாகிய அவர்கள் ஆணின்றி பெண்களாகவே இருந்து அவர்கள் இருவராகவும் அல்லது இருவருக்கு அதிகமாகவும் இருந்தால் எத்தனை பேர்கள் இருந்தபோதிலும் அவர் இறந்தவர் விட்டுச் சென்ற சொத்தில் 2/3 சமமாக அடைவார்கள். ஒரே ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுக்கு இறந்தவர் விட்டுச் சென்ற பொருளில் பாதி உண்டு. உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் நீங்கள் விட்டுச் சென்றவற்றில் 4 பங்கு உங்கள் மனைவிகளுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் இருந்தால் 8 பங்கு உண்டு. கணவனின் சொத்தில் மனைவிக்கும் உரிமை உண்டு. பெண் தன் சொத்துக்கு முழு உரிமையுடையவர். ஆண்கள் சம்பாதித்தவை ஆண்களுக்குரியனவே, அவ்வாறே பெண்கள் சம்பாதித்தவையும் பெண்களுக்குரியனவே. பெண்கள் கண்ணியமாக பாதுகாப்புடன் வாழ உரிமையுடையவர்கள். பெண்களின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக படைத்த இறைவன் முதலில் ஆண்களை தங்களுடைய பார்வை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். அதற்குப் பிறகும் பெண்களுக்கு தன்னுடைய அறிவுரைகளை தொடர்கின்றான். ஆண்களும் பெண்களும் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்பிக்கையாளர்களே, ஒரு பெண்ணை பலவந்தமாக அடைவது உங்களுக்கு ஆகுமானதல்ல. பெண்களுக்கு குல் உரிமை. பெண்களே நேரடியாக விவாகரத்து செய்யலாம். பெண் விருப்பமின்றி வாழ முடியாத சூழலில் தன் மகர் மணமுறை பரிசு திருப்பித் தருவதன் மூலம் விவாகரத்து கேட்கும் உரிமை உண்டு. அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புக்குள் நிலைத்திருக்க முடியாதென்று இருவருமே பயப்படும் சமயத்தில் இதற்கு பஞ்சாயத்தாக இருக்கும். நீங்களும் அவ்வாறு உண்மையாக பயந்தால் அவள் கணவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதில் எதையும் விவாகரத்து நிகழ பிரதியாக கொடுப்பதிலும் அவன் அதை பெற்றுக்கொள்வதிலும் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும். மறுமணத்தை ஆதரித்த இஸ்லாம் உங்களில் எவரேனும் மனைவிகளை விட்டு இறந்தால் மனைவிகள் 4 மாதம் 10 நாட்கள் இத்தா முடிவதை எதிர்பார்த்திருக்கவும். இதற்கு மரண இத்தா என்று பெயர். ஆதலால் அவர்கள் தங்கள் தவணையை முடித்துவிட்டால் அவர்களில் மறுமணம் செய்ய விருப்பமுள்ளவர்கள் தங்களை ஒழுங்கான முறையில் அலங்காரம் ஏதும் செய்து கொள்வதை பற்றி குற்றமில்லை. நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிவான். மாதவிடாய் பற்றி திருக்குர்ஆன் என்ன கூறுகிறது? உன்னிடத்தில் மாதவிடாய் பற்றி கேட்கிறார்கள், நீ சொல்லிவிடு, அது ஒரு அசௌகரியம். ஆகவே அந்த நாட்களில் பெண்களுடன் உடலுறவு கொள்ளாதீர்கள். அவர்கள் சுத்தமான பின் அல்லாஹ் உத்தரவிட்ட இடத்தில் அவர்களிடம் செல்லுங்கள். அன்பான சகோதரர்களே, மாதவிடாய் என்பது பெண்களின் இயற்கையான நிலை. அது குற்றமோ பாவமோ அல்ல. இஸ்லாம் பெண்களுக்கு அந்த நாட்களில் ஓய்வு, விலக்கு, மரியாதை அனைத்தையும் வழங்குகிறது. எப்போதும் அவர்களை மதித்து அன்புடன் நடத்துவதே உண்மையான இஸ்லாம். கல்வி பெறும் உரிமை. இஸ்லாம் கல்வியை ஆண் பெண் இருவருக்கும் கட்டாயமாக்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், அறிவை பெறுவது
ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாகும். பெண் தன் அறிவால் சமூகத்தையும் குடும்பத்தையும் முன்னேற்ற முடியும். மணக்கொடை கட்டாயம் பெண்களுக்கு அவர்களின் மணக்கொடையை மனமு வந்து கொடுங்கள். அவர்கள் அதில் ஒரு பகுதியை கைவிட்டு விட்டால் அதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொள்ளலாம். திருமணத்தில் மணக்கொடை ஆணின் கடமை. மேலும் பற்பல உரிமைகளை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்குகின்றது. இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள திருக்குர்ஆனை ஒரு முறையாவது படியுங்கள்.